இது நம்ம டிஎன்பிசி சிலபஸ்ல யூனிட் 3 இதுல மரபு பிழைகள் வலுச்சொற்களை நீக்குது. அதாவது இந்த எழுதும் திறன்ல மொழியோடைய எழுதும் திறன்ல அந்த டாபிக் சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா மரபு பிழைகள் வலுச்சொற்களை நீக்குது. இப்ப நம்ம சான்றோர்கள் ஒரு பொருளை இப்படிதான் அரைச்சிட்டு போனா அதை நம்ம அப்படியே அழைக்க சரிங்களா. அதுக்கு அவங்க வழக்கமா வழங்கி வரக்கூடிய அந்த சொற்களை தான் நம்ம பயன்படுத்தணும். நம்ம நம்ம வசதிக்கு எந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது. அந்த திருத்தி எழுதுறதுக்காக தான் இந்த பகுதியில் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சரியா, அவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படி செய்யணும். அப்படிதான் இருக்கும். இதுல 2 வகை போடும். இது பெயர் மரபு, வினை மரபு. சரியா, பெயரை குறிக்கக்கூடியது பெயர் மரபு, வினை குறிக்கக்கூடியது வினை மரபு. சரியா, இப்ப பெயர் மரபு பார்க்கலாம். பனை இலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எழுதும்போது சாதாரணமா நம்ம பனை இலைன்னு எழுதுவோம். அப்படி கிடையாது. நமக்கு தெரியும் ஓலைதான், பனை ஓலை தான் எழுதும். இப்ப பனை ஓலை, இந்த ஓலை ஏன் வருது நம்ம புரட்சியா இருக்கும்போது உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு நீங்க இந்த பனை ஓலை எழுதுங்க. அடுத்தது எலிக்குட்டி, நம்ம எலிக்குட்டி ஓடுது பாட்டுன்னு சொல்லுவோம். ஆனா அது எலிக்குட்டி கிடையாது, அது எலிக்குச்சி. சரிங்களா, அடுத்தது குருவி வலை. குருவி வலைனா குருவிக்கு ஒன்றும் வலைலாம் இருக்காது. சரியா, குருவி கூடுதான். சரியா, எலிக்குதான் வலை இருக்கு. அது பாத்தீங்கன்னா எறும்பு கூட்டம். எறும்பு கூட்டம் மட்டுமா போதும்னு சொல்லுவோம். ஆனா உண்மையிலே எறும்பு கூட்டம் கிடையாது, சாலை சாலையா தான் போதும்னு சொல்லுவோம். சாலை சாலையா சொல்லுதான் கரெக்டு, எறும்பு சாலை. அடுத்தது வேளம் தோட்டம்னு சொல்லுவோம். ஆனா வேளம் தோட்டம் கிடையாது, அது காடு. வேளம் காடுன்னு தான் சரியானது. அடுத்தது நாய் கத்தும். அவங்க ஏன் நாய் கத்துன்னு சொல்லிட்டு நம்ம விடல் படத்துல சொல்லுவோம். நாய் ஏன் கத்துன்னு கேட்பாங்க, நாய்க்கு தண்ணி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நாய் கத்தாது, நாய் குறைக்கும். சரியா, நாய் குறைக்கும். அடுத்தது வினை மரபு பார்க்கலாம். உப்பு போடு என்பது தவறான வருது பார்த்த. உப்பு இடு. சரிங்களா, உப்பு இடு என்பது கரெக்டு. அடுத்தது மாத்திரை தின்ன முடியுமா? தின்ன முடியாது. மாத்திரை விடுங்க கரெக்டு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மரம் மொழி. மரத்தை போய் முடிக்க முடியுமா? 4 இருக்கிறவங்களா? யாரும் கிடையாது. அப்ப மரம் வெட்டு. சரியா, அடுத்து பாருங்க தாவரங்களுடைய உறுப்புகள் நம்ம பார்க்கலாம். இது நம்ம ஸ்கூல் புக்லயே இருக்கு, நம்மளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கோம். சரிங்களா, இப்ப அந்த உறுப்புகளை பார்க்கலாம். ஈச்ச ஓலை, இது எல்லாமே சரியான தொடர். இது எல்லாமே இந்த தப்பு எதுவுமே கிடையாது, நீங்க அதை அப்படியே படிச்சு வேண்டியதான். ஈச்ச ஓலை, சோளத்தட்டு, தென்னங்கீற்று, பனை ஓலை, முருங்கைக்கீரை, வாழை இலை, கமுகம் கூந்தல், தாழை மடல், நெல் தாள். கமுக கூந்தல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த பாத்தோட இலைகள் தான். சரிங்களா, அடுத்தது மாவிலை, மூங்கில் இலை, வேப்பந்தழை. அடுத்து பாருங்க பறவை மற்றும் விலங்குகளின் கிழமை பெயர்கள். ஆட்டுக்குட்டி. சரிங்களா, ஆட்டுக்குட்டி, பன்னிக்குட்டி கிடையாது, பன்றிக்குட்டி, குருவி குஞ்சு, மான் கன்று. ஆனா நம்ம வழக்கமான பண்ணோம் மான்குட்டி சொல்லுவோம், மான்குட்டி கிடையாது, மான் கன்று தான். சரியா, கழுதை குட்டி, அதையும் நம்ம என்ன சொல்லுவோம், கன்று சொல்லுவோம், ஆனா கிடையாது, கழுதை குட்டி தான். அடுத்தது பூனைக்குட்டி தான் நம்ம சொல்லுவோம். இல்லை, கீரிப்பிள்ளை, நம்ம கீரிப்பிள்ளை தான் சொல்லுவோம். யானைக்கன்று, அதையும் யானைக்குட்டின்னு சொல்லுவோம். யானைக்குட்டி மாதிரி காம்பரன்னு சொல்லுவோம், யானைக்குட்டி கிடையாது, யானைக்கன்று. அதுக்கு பாருங்க குதிரை குட்டி, அதுக்கு பாத்தீங்கன்னா புலி பரல் அல்லது பரல்னு வரும். சரியா, புலி பரல், சிங்க குருளை, எலி குஞ்சு, நாய்க்குட்டி, பசுக்கன்று. பறவை விலங்குகளின் வாழிடம் பார்க்கலாம். சரிங்களா, ஆட்டுப்பட்டி. சரிங்களா, அதுதான் ஆட்டுப்பட்டி இருந்தத நிறைய ஊர் பாட்டிங்க பாத்தீங்கன்னா பட்டி முடியும். எதனால அந்த ஊர்ல இருக்கும் அந்த காலகட்டத்தில் ஆடு மாடு வச்சிருப்பாங்க, பட்டியில அடிச்சு வச்சிருப்பாங்க, ஆட்டுப்பட்டி சொல்லுவாங்க. அந்த அஸ்தம்பட்டி, கொண்டாளம்பட்டி, அந்த பட்டிலாம் வர காரணம் அதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா எலிவலை, அடுத்தது மாட்டு தொழுவம், குருவி கூடு, குதிரை கொட்டில், கோழி கூண்டு, யானை கூடம், கோழி பண்ணை. சரியா, அதுக்கடுத்து பாருங்க தொகுப்பா சொல்றது. அதாவது மனுஷனா இருந்தாலும் சரி, விலங்கா இருந்தாலும் சரி, ஒரு பொருளா இருந்தாலும் சரி, தொகுப்பா சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பாருங்க. ஆட்டு மந்தை,
அதாவது மொத்தமா கும்பலா இருக்கிறது ஆட்டு மந்தை சொல்லுவோம் சரிங்களா. ஆட்டு மந்தை, மாட்டு மந்தைன்னு சொல்லலாம் சரிங்களா. அதே போல பார்த்தீங்கன்னா பசுக்களோட இது பார்த்தீங்கன்னா நிறை கூட்டம்னு சொல்லுவாங்க சரியா. இப்ப இந்த பாருங்க ஆட்டு மந்தை சுள்ளி கட்டுறைனா சின்ன சின்ன குச்சி நம்ம பொறிக்க வைப்பாங்க, அதெல்லாம் சொல்லி கட்டுரைன்னு சொல்லுவாங்க, மொத்தமா இருக்கு குச்சியில. வீரர் படை, எறும்பு சாறை, திராட்சை குலை, வைக்கோல் போர், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கருப்புவியல், பசு நிறை, சாவி குத்து, யானை கூட்டம்.